வணக்கம், வெல்கம் டு உங்கள் குட்டிமா சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப சிம்பிளாக அதே சமயத்தில் ரொம்ப சுவையான கருணைக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ நான் காமிக்கிற மாதிரி நீங்கள் கருணைக்கிழங்கை கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணும்போது இது நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப ஈஸியாக வெந்துடும். ரொம்ப கிறிஸ்பியாக சாப்பிடவும் ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால தான் கட் பண்ணதுலேருந்து காமிச்சிருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம அலசி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அலசினிங்கன்னா இன்னும் நல்லது. அப்படியே நம்ம வச்சுட்டு இப்போ இது எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 2 துளி சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அலசி வச்சுருக்கிற அந்த காய் எடுத்து நம்ம கூட சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த காயெலாம் நம்ம சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா இப்போ நம்ம பரட்டி விட்டுடலாம். இப்போ உப்புலாம் சேர்க்கக்கூடாது. அந்த மஞ்சள் தூள் மட்டும் எல்லாமே காயோடு கலக்கிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். அது நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு இப்போ நம்ம அதை மூடி விட்டுடலாம். அவ்வளோதான். மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக என்னோடய விரல் நுனியில் வைக்கிற அளவுக்கு சின்னதாக புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். நம்ம கண்டிப்பாக கருணைக்கிழங்குக்கு புளி போடணும், இல்லைன்னா அது ஒரு மாதிரி தொண்டையில் ஒரு கரகரப்பை ஏற்படுத்தும். இப்போ பாருங்கள், நல்லா அது ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அந்த மீதம் இருக்கிற எண்ணெயில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அது நல்லா நான் அந்த எண்ணெயில் கலந்து விட்டுட்டு இப்போ காயோடு அது சேர்கிற மாதிரி நான் நல்லா அதை ஃப்ரை பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் பயப்பட வேண்டாம். எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் இந்த கருணைக்கிழங்குடைய தன்மை என்னென்னா எல்லா எண்ணெயும் உள்ளே எடுத்துக்கும். இப்போ அந்த இஞ்சி பூண்டு விழுதோடு காய் சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து அதை கட் பண்ணி நான் நசுக்கி போட்டிருக்கேன். இப்போது அந்த கருவேப்பிலையும் அந்த கிழங்கோட எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகும்போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பாருங்கள், இப்போ தான் நாம் உப்பு சேர்க்குறோம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்கணும். இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அந்த உப்போடு சேர்ந்து இன்னும் நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ நான் அந்த புளியை கரைச்சி ஒரு 2 ஸ்பூன் தண்ணி தான் விட்டுருக்கேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஏன்னா ஆல்ரெடி கிழங்கு வெந்திருக்கும். இப்போ அது ஒரு சாஃப்ட்னஸ் வரத்துக்காக மட்டும்தான் நம்ம தண்ணியை சேர்க்குறோம். நிறைய தண்ணியெலாம் சேர்த்துறாதீங்க. கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அல்லது நீங்கள் சேர்க்குற காய்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை மூடி விட்டுடலாம். இப்போ அந்த தண்ணி, எண்ணெய், கருவேப்பிலையோட ஃப்ளேவரு, இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்ந்து ரொம்ப அருமையாக வெந்து வந்திருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா ஃப்ரை ஆகி அந்த எண்ணெயெல்லாம் உங்களுக்கு பிரிகிற மாதிரி தெரியும். இந்த சமயத்தில் தான் நாம் இது கூட கடைசியாக மிளகாத்தூள் சேர்க்கணும். அப்போ இதனுடைய டேஸ்ட்டே ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு தேவையான அளவு நான் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மிளகாய் பொடியோடு சேர்த்து நம்ம அந்த கிழங்கை நல்லா பிரட்டி விடணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியான நம்மளுடைய கருணைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அந்த மிளகாத்தூளோடு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் அது நல்லா ஃப்ரை ஆகும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். கூடவே அது நல்லா சாஃப்டாக வெந்தும் இருக்கும். அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. பாருங்கள், நான் உங்களுக்கு வெந்திருக்கான்னு காட்டுறேன் பாருங்கள். நம்ம 2 ஸ்பூன் தண்ணி தான் விட்டோம். அதுக்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப கிறிஸ்பியாகிடும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது அது சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது மெத்துன்னு தெரியும். ஆனால் ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி கிறிஸ்பியாக சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் இது ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு உங்கள் குட்டிமா சேனல்.